நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி சுற்றுவட்டார பகுதியில் திடீரென வீசிய சூறைக்காற்றால் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவிலிருந்து பிராஞ்சேரி செல்லக்கூடிய சாலையில் பிராஞ்சேரி, மேலேசேவல், கீழசேவல் மற்றும் சொக்கலிங்கபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வாழைகள் பயிரிட்டுள்ளனர். இந்த வாழைகளுக்கு கன்னடியன் கால்வாயின் மூலமாக பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில தற்போது இந்த வாழைகள் குலைத்தள்ள தொடங்கிவிட்டன. பாதி வாழைகள் குலை தள்ளியும் காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில இன்று அதிகாலையில சேரன் மகாதேவி குறிப்பாக பிராஞ்சேரி உள்ளிட்ட பகுதியில் பலத்த சூறை காட்சி வீச்சியுள்ளது. இதன் காரணமாக அங்கு விவசாயிகள் பயிரிட்டிருந்த சுமார் 1.5 லட்சம் வாழைகள் முறிந்து விழுந்து சேதமாகியுள்ளன. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். தொடர்ந்து விவசாயிகள் ஒரு வாழைக்கு 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் விவசாயிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். எனவே அரசு இதனை உடனடியாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது இந்த சேரன் மகாதேவி பகுதியைச் சேர்ந்த வருவாய்த்துறையினர் அங்கு எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் சேரன் மகாதேவி மக்களிடையே கொஞ்சம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.